கலை, நான் ஆபீஸ் கிளம்புறேன். இருங்க, தோசை சுட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டு போங்க. இல்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க. டைனிங் டேபிள்ல உட்காருங்க, தோசை எடுத்துட்டு வரேன். போதும். சரி, சாப்பிட்ட அப்புறமா வச்சுக்கோங்க. போதும் 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 கலை, இன்னும் கொஞ்சம். போதும் போதும். சாப்பிடுங்க. கலை, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஸ்வேதாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். அவளை நான் கொண்டு போய் விடுறேன், நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல கலை. உன்னை சுத்தமா என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த அக்கறை உங்களுக்கு இப்பதான் வருதா? இல்ல, அம்மா வந்தப்போ நீ என்ன கோவிச்சிட்ட நினைச்சேன். இப்போ எனக்கு உங்க மேல கோவம் தான். ஏன்? எந்த விஷயத்துக்கு கோச்சுக்கணும்னு இருக்குல்லங்க. அவங்க உங்களை மூத்த மகன், குடும்ப விசேஷத்தை தலைமையா நின்று நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல என்னங்க தப்பு இருக்கு? நீ ரொம்ப மாறிட்ட கலை. நீங்களும் தான். உங்க அம்மாவை கோச்சிக்கிட்டதெல்லாம் நான் இருக்க போய் தானே. அது உண்மையான கோவம் இல்ல இல்ல. அது 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 வந்து அது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. அவங்க பேசினப்பதான் நானும் யோசிச்சு பார்த்தேன். நாம அவங்க உறவு வேண்டாம் வேண்டான்னு விலகி போறோம். ஆனா அவங்க நெருங்கி நெருங்கி வராங்க. ஏன்? உங்க உறவுக்காக தானே. பெத்த புள்ள மேல பாசம் வைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. சாப்பிடுங்க. அதுவும் இல்லாம உங்க குடும்பத்துக்கு மூத்த பையன் நீங்க. நீங்க செய்யாம வேற யார் செய்வா? இது பாருங்க, நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா வெளி உலகத்துக்கு போறப்போ எனக்கு என் புருஷனோட கௌரவம் தான் முக்கியம். என்ன சொல்ற? ஆமாங்க, நான் வரேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அதுவும் ஒரு காரணம். சாப்பிடுங்க. மாதவி என்னவோ பெரிய இவ மாதிரி அந்த குடும்பத்தையே தோல்ல சுமக்கிற மாதிரி ரொம்ப சீன் போடுறா. பாக்குறவங்களுக்கு அது மட்டும்தான் புரியும். ஆத்திர அவசரத்துக்கு அந்த குடும்பத்துக்கு நீங்க செய்யறது யாருக்குமே தெரியாது. எல்லாத்துக்கும் மேல புள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கணும். ஆனா அவன் நல்லது கெட்டதுன்னா எதுக்குமே வருதில்லன்னு உங்களை தப்பா பேசக்கூடாது இல்லைங்க. ஊர் பேசலனாலும் உங்க தங்கச்சி மாதவி பேச வைப்பா. இது எல்லாத்தையும் விட எனக்கும் உங்க குடும்பத்து மேல கொஞ்சம் அக்கறை இருக்குங்க. நீங்க சாப்பிடுங்க. நாளைக்கு அங்க பொண்ணு பார்க்க வரவங்க மாதவியோட காதல் கதையை கேட்டு பொண்ணு வேண்டான்னு போயிட்டா யாருக்கு அசிங்கம்? நமக்கு தானுங்க. என்ன கேட்டா அவளை மாதவி தங்கச்சின்னு சொல்றதை விட உங்க தங்கச்சின்னு தான் ஊர் சொல்லும். புரியுது கலை. அதுக்காக கேட்டப்பெல்லாம் பணத்தை அள்ளி கொடுக்கணுங்கிறது இல்ல, அளவா வச்சுப்போம். அந்த குடும்பத்து மேல உங்களுக்கு தான் உரிமை அதிகம். நீங்க கோச்சுக்கிட்டீங்கன்றதுக்காக அத சாக்கா வச்சு மாதவி உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிரிச்சிடக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் சொல்றேன். அப்படின்னா நாம அந்த விசேஷத்துக்கு போறோமா கலை?
அம்மா தங்கச்சிய பார்க்க போறோன்னு உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ம்? அது எப்படி இல்லாம இருக்கும்? சச்சா, இருக்கணுங்க, கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் நம்ம குடும்ப வேலைய நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னது நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்ல, என் சிரமத்தை நீங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இனிமே கவலைப்படாதீங்க, வழக்கம் போல எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். கலை, ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்ன கலை, உன்னை புரிஞ்சுக்காமலா? சரி, சாயங்காலம் சீக்கிரம் வந்துட்டோமா? நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. கலை, நான் ஏதோ ஜாலியா சொன்னா. உண்மையா சொன்னதாவே இருக்கட்டும், சீக்கிரம் வாங்க. இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. சரி கலை, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சாயங்காலம் பார்ப்போம். சரிங்க, பாய். இனிமே இந்த கலை யாருன்னு நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பமே புரிஞ்சுக்கும். முக்கியமா மாதவி, அவ பேசின பேச்சு இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியேதான் இருக்கா. நான் மறக்க மாட்டேன்டி, மறக்க மாட்டேன். அம்மா எப்படி இருக்கா? அருமையா இருக்கடி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பெருசா பட்டு புடவை எல்லாம் ஒண்ணு எடுக்க முடியலமா, ஏதோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி சிம்பிளா எடுத்துட்டேன். வசதியா முக்கியம், மனசுதான் முக்கியம். ஆமா, இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? காட்டுதான். ரொம்ப நல்லா இருக்குமா. அது சரி, என்னம்மா இதெல்லாம்? கேசரி வடை எதுக்குமா இவ்வளவு கிராண்டா? ஒரு ஸ்வீட் டீ காரம் கொடுத்தா போதாதா? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன சம்பிரதாயம்? வடை திங்கிறதா? உனக்கு எல்லாமே நக்கலா போச்சு. அது இருக்கட்டும், நம்ம வீட்டு ஹால்ல ஒரு அதிசயம் நடந்திருக்கு, நீ பாத்தியா? என்னது அது? எங்க அப்பா தான், உன் வீட்டுக்காரரு, குடிக்காம கொள்ளாம நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்திருக்காரு. அவர் அப்பா இல்லையா? அவருக்கும் அக்கறை இருக்கும். இருந்தா சரிதான். சரி, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா? இல்லம்மா. என்ன பொண்ணுடி நீ, இதெல்லாமா சொல்லி கொடுக்கணும்? என்னங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம், எழுந்துருங்க. நல்லா இருமா, நல்லா இரு. வரதட்சணை ரொம்ப கேட்பாங்களா? எதா இருந்தாலும் பண்ண வேண்டியதுதான். எப்படி? மாதவிதா,  மாதவிதா,   எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னா.
ஏம்மா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கம்மா. அதுக்கு இல்லடி, உங்க அண்ணன் வரேன்னு சொன்னான்ல, அதான் பாக்குறேன். அம்மா, அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க வர மாட்டாங்கம்மா. இல்லடி, உன் அண்ணி கண்டிப்பா வரதா சொன்னா. நிச்சயமா வரமாட்டா. அண்ணனையும் வரவிட மாட்டா. அன்னைக்கு ஒன்னு அனுப்புறதுக்காக ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அம்மா, நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். அப்பெல்லாம் அவங்க இல்லையே. இப்ப எதுக்கு வரணும்னு நினைக்கிற? வாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். 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 வாங்க வாங்க. அம்மா, வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். நீங்க வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை வரலீங்களா? அவன் அவசர வேலையை கோயம்புத்தூர் போயிருக்கான். எங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னான். எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரி. அவன் எப்பவுமே எங்க பேச்ச தட்டவே மாட்டான். இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? எங்க பையன் அப்படிதாம்மா, எங்க பேச்சு மீறவே மாட்டான். வாங்க வாங்க. வாங்க உள்ள. உள்ள வாங்க. ஆ. வாங்க. வாங்க. உள்ள போலாம். போங்க. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்த எங்க பையன் கிட்ட சொன்னா போதும். ரொம்ப சந்தோஷங்க. என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? எனக்கும் சந்தோஷம்தான். சம்மதம். உங்களுக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணுங்க? என்ன இதுக்கு போய் இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, எனக்கு 3 பொண்ணுங்க, ஒரு பையன். பேரு ராமகிருஷ்ணன். நான் இவங்க மருமக. என் பேரு கலையரசி. எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா. அவ பேரு ஸ்வேதா. வாமா, வா. உட்காருமா, உட்காருப்பா, வா. உட்காருப்பா, உட்கார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என்ன சார் உங்களுக்கு 3 பொண்ணுங்க மட்டும்தான் சொன்னீங்க? அதான் 3 பொண்ணுங்க ஒரு பையன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஆமா, என்ன இந்த சாரியை கட்டிட்டு இருக்க? புதுசு இல்லையா? புதுசுதான் அண்ணி, அக்கா வாங்கி கொடுத்தாங்க. புதுசா? சரி, நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கட்டிக்கோ. ஒரு 5 நிமிஷம் இருங்க, இப்போ வந்துடும். வா. பொண்ணு இந்த புடவையில ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது என்னங்க பிரமாதம்? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம், அப்புறம் கல்யாணம்னு ஜமாய்ச்சிடுவோம். ஆமா, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாரு? இவர் அமெரிக்கன் கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பளம். இது மட்டும் இல்லாம நிறைய ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க. அதுவும் இல்லாம யுஎஸ்ல இருக்கிற ஹெட் ஆபீஸ்க்கே இவரை கூப்பிடுறாங்க. இவர் தான் போக மாட்டேங்கிறாரு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய லெவல்ல இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா நிறைய வரதட்சணை கேட்டிருப்பீங்களோ? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. மாதவி தங்கச்சிங்கிறதே எங்களுக்கு போதும். நாங்க குணத்துக்காக வந்திருக்கோமே தவிர மத்தபடி எதையும் எதிர்பார்த்து வரல. இப்ப ராமகிருஷ்ணன் தங்கச்சின்னு தெரிஞ்சு போச்சுல்ல, பழச மறந்துருங்க. நிச்சயமா. என்னதான் இருந்தாலும்
மருமகன் நீங்க வந்த பிறகுதான் இந்த இடமே களை கட்டுது. என்ன இருந்தாலும் மகன் மருமகள் வீட்டுல இருக்கணும். அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா, நீங்க ஏன் தனியா இருக்கீங்க? இல்ல பெருசா காரணம்லாம் ஒண்ணும் இல்ல, தனியா இருக்கணும்னு நினைச்சோம், இருக்கோம், அவ்வளவுதான். உங்களுக்குள்ள வருத்தம் எதுவும் இல்லையே? சச்சா, எங்களுக்குள்ள என்னங்க வருத்தம்? கவிதா எங்க பொண்ணு மாதிரி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவ கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும். செலவு பத்தி எந்த கவலையும் இல்ல. நாங்க மாதவியை வச்சு தான் இந்த வீட்டுல சம்மதம் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா கலையரசி நாத்தனாரு எங்களுக்கு பொண்ணா கிடைக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்புறம் என்னங்க, இந்த சந்தோஷத்தோட டிஃபன் சாப்பிடலாமே. அத்தை என்ன பண்ணிருக்கீங்க? நான் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வடை கேசரி எல்லாம் பண்ணிருக்கேம்மா. வாங்க எல்லாருக்கும் பரிமாறலாம். ம். மாதவி, என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நீ மட்டும் தனியா வந்து நிக்கிற? எனக்கு சுமையை ஏத்துறதா நினைச்சுக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏய், என்ன என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவும் புரியல. ஆனா ஒண்ணு புரியுது. ஒரு வீட்டுக்கு மக பெரியவளா இல்ல மருமக பெரியவளான்னு பார்த்தா மருமக தான் பெரியவ. இன்னைக்கு ஒரு நாள்ல நீ இத புரிஞ்சிட்டு இருப்ப. போக போக இன்னும் புரிஞ்சுப்ப. பொத்திட்டு போகணும். அதை விட்டுட்டு இவளுக்காக நம்ம நியாயம் கேட்டு போனோம்னு வச்சுக்கயே, அவ்வளவுதான். நம்ம மறுபடியும் அசிங்கப்படத்தான் வேணும். வேண்டாப்பா, இவளால நம்ம அசிங்கப்பட